மனிதருள் புனிதர் புனித மெர்சி ஆஞ்சலா இத்தாலி நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள டெசென்சானோ என்னும் இடத்தில் 1474 மார்ச் 21ஆம் தேதி பிறந்தவர் மெர்சி ஆஞ்சலா. பாசமும் பக்தியும் சரிவர பொழியப்பட்ட இவர் சிறு வயதிலேயே இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணம் செய்தார். ஆஞ்சலாவிற்கு மூத்த சகோதரி ஒருவரும் இருந்தார். இனிமையாக வளர்ந்து வந்த ஆஞ்சலா தமது 10வது வயதில் தம் பெற்றோர் இருவரையும் இழந்து அனாதையானார். தன்னுடைய மூத்த சகோதரியுடன் அருகில் இருந்த சலோ என்னும் நகருக்கு குடிபெயர்ந்து அங்கிருந்த மாமாவின் வீட்டில் அடைக்கலம் புகுந்தார். இவரின் பக்தியையும் நடத்தையையும் கண்ட பங்கு தந்தை வழக்கத்திற்கு மாறாக 13 வயதிலேயே ஆஞ்சலாவிற்கு முதல் நற்கனை வழங்கினார். யாருமே எதிர்பாராத சூழலில் திடீரென மூத்த சகோதரியும் இறைவனடி சேர்ந்ததும் தாளா துயருடன் அழுது அழற்றினை ஆஞ்சலா. அதுவும் நோயில் பூசுதல் கூட பெறாமல் இறந்ததை நினைத்து கண்ணீர் வடித்தார். அதிலிருந்து தமது சகோதரியின் ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைய வேண்டும் என்று உருக்கமாக மன்றாட ஆரம்பித்தார். தன்னை புனித பிரான்சிஸ் 3ஆம் சபையில் இணைத்து கொண்டார். தொடர்ந்து ஜெபம் மற்றும் ஒருத்தல் முயற்சி செய்து சகோதரிக்காக ஜெபித்தார். ஆர்வ மிகுதியால் தமது எளிமையான பக்தியை ஏற்றுக்கொண்டு இறந்த தமது சகோதரி எங்கே இருக்கிறாள் என்பதை காட்டுமாறு இறைவனிடம் ஜெபத்தின் வழியாக கேட்டார். இவரின் மன்றாட்டை ஏற்றுக்கொண்ட இறைவன் காட்சி வழியாக விண்ணத்தில் சகோதரி இருப்பதை காட்டினார். ஆஞ்சலாவிற்கு 20 வயது நடந்தபோது மாமா இறந்தார். இப்போது யாரும் இல்லாத அனாதையானார். எனவே தமது சொந்த வீட்டிற்கே வந்து சேர்ந்தார். வீட்டில் இருந்தபோது கத்தோலிக்க மறையின் ஒளியில் இளம் பெண்களை வழிநடத்த வேண்டும் என்ற உந்துதல் பெற்றார். தமது வீட்டை பள்ளிக்கூடமாக மாற்றினார். அவ்வப்போது டெசன்சானோ நகர இளம் பெண்களுக்கு கிறிஸ்தவ மறையின் விழுமியங்களை கற்றுக் கொடுத்தார். இளம் பெண்களுக்கு சமய கல்வி கொடுப்பதற்கு ஏதுவாக கன்னியர்களின் உதவியுடன் தனி அமைப்பு ஒன்றை உருவாக்குமாறு ஒருமுறை இவருக்கு காட்சி கிடைத்தது. இதனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த போதே இவருடைய பள்ளியின் பெயர் பரவியது. பிரிசியாவிலும் ஆரம்பிக்க அழைத்தார். மகிழ்ச்சியோடு சென்றார். இப்போது இருப்பது போல பள்ளிக்கூடங்கள் அப்போது இல்லை. எனவே வீடுகளுக்கே தேடி சென்று பள்ளிக்கு வர முடியாதவர்களையும் கல்வி மறுக்கப்பட்டவர்களையும் சந்தித்து கற்றுக் கொடுத்தார். ஒழுக்கமற்ற குடும்பங்களாக ஒழுக்கமற்ற சமுதாயம் என்ற ஆஞ்சலா குடும்பங்களில் மாற்றம் ஏற்படும் போது சமுதாயத்திலும் மாற்றம் ஏற்படும் என்பதை திண்ணமாக நம்பினார். ஆஞ்சலா 1524ஆம் ஆண்டு புனித பூமிக்கு திருப்பயணம் மேற்கொண்டார். கிரீட் தீவில் இருந்தபோது திடீரென பார்வை இழந்தார். தமது பயணத்தை நிறுத்திவிடாது தொடர்ந்து சென்று புனித இடங்களை தரிசித்தார். மீண்டும் திரும்புகையில் பார்வை இழந்த அதே இடத்திற்கு வந்து அங்கிருந்த பாடுபட்ட சிலுவையின் முன் ஜெபித்தார். அப்போது மீண்டும் பார்வை பெற்றார். யூப்ளி ஆண்டாக நினைவு கூறப்பட்ட 1525ஆம் ஆண்டு ரோமைக்கு சென்றார். ஆஞ்சலாவின் புனித தன்மை மற்றும் பணிகளை கேள்விப்பட்டு ரோமையிலேயே தங்கிவிடுமாறு திருத்தந்தை 7ஆம் கிளமெண்ட் கோரிக்கை விடுத்தார். இருப்பினும் அதனை ஆஞ்சலா அன்புடன் மறுத்துவிட்டார். 1535 நவம்பர் 25 அன்று 12 கன்னியர்களுடன்
ஊர்சுலா கன்னிய சபையை ஆரம்பித்தார். 5 ஆண்டுகள் அவர்களை வழிநடத்திய பிறகு 1540 ஜனவரி 27 அன்று இறையடி இணைந்தார். திருத்தந்தை 13ஆம் கிளமெண்ட் 1768 ஏப்ரல் 30 அன்று அருளாளராக அறிவித்தார். 1807 மே 24 அன்று திருத்தந்தை 7ஆம் பத்திநாதர் இவரை புனித நிலைக்கு உயர்த்தினார். புனித மெர்சி ஆஞ்சலா எங்களுக்காக மன்றாடும்.